ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஷ்டாங்க யோகத்தில் நியமத்தில் ஈஸ்வர பிரணிதானம். ஈஸ்வரர் பற்றி பதஞ்சலி யோக சுத்ரால சமாதி பாதால வர்சஸ் 24ல் கிளேஷ கர்ம விபாக்க ஆசை அப்ராம்புருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரகன்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா, வலி, கர்மவினை, ஆசை, வினைப்பதிப்பு இதனால தீண்டப்படாத ஒரு சுப்ரீம் பவர் தான் ஈஸ்வரன் சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். அப்பேற்பட்ட ஈஸ்வரனை சரணடைவது தான் ஈஸ்வர பிரணிதானம். பதஞ்சலி யோக சுத்ரால சாதன பாதால வர்சஸ் 45ல் சமாதி சித்தி ஈஸ்வர பிரணிதானான்னு சொல்லியிருப்பார். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோன்னா, அந்த பியோர் அவேர்னஸ் கிட்ட, அதாவது இறைவன் கிட்ட சரணடைவது மூலமா நம்ம சமாதி நிலையை அடைய முடியும் சொல்லி. பக்தின்றது ஒரு ஆரம்ப நிலை, சரணாகதின்றது ஒரு இறுதி நிலை. நாம எப்படி இறைவன் கிட்ட சரணாகதி அடைய முடியும்ன்றத ஒரு 5 அங்கங்களா ராமாயணத்துல சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இறைவனுக்கு பிடிச்சதை மட்டும் பண்றது. செகண்ட் ஒன், இறைவனுக்கு பிடிக்காத விஷயத்துல இருந்து விலகி இருக்குது. தேர்ட் ஒன், மகா விஸ்வாசமோட, அதாவது கண்டிப்பா கடவுள் நம்மளை காப்பாத்திடுவாருன்ற நம்பிக்கையோட இருக்குது. ஃபோர்த் ஒன், இறைவனால மட்டும்தான் இதை சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்குது. ஃபிஃப்த் ஒன், வாயால நம்ம பிரார்த்தனை செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள், விபீஷ்ணர் ராவணனோட தம்பி ராமர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர்கிட்ட இருந்த இந்த 5 அம்சங்கள் தான் ராமர் அடைக்கலம் கொடுத்ததுக்கான ரீசன். இதுக்கு ஒரு குட்டி கதையை பார்க்கலாமா? ஒரு காட்டுல ஒரு மானும் அதோட குட்டியும் தண்ணி குடிக்க போயிட்டு இருந்தது. அப்போ அந்த மான் எதர்ச்சியா பார்க்கும்போது தனக்கு பின்னாடி சிங்கம் நம்மளை வேட்டையாட வருதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அதோட எதிர்பக்கமா மானுக்கு முன்னாடி ஒரு வேடன் அம்பு வச்சிரு அந்த மானை குறி பார்த்துட்டு இருக்குது அந்த மானுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்றதுன்னே அந்த மானுக்கு தெரியல. அதோட வலது பக்கம் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஆறு, அதோட இடது பக்கம் பார்த்தோம்னா ஒரு காட்டு தீயில அந்த காடே மூழ்கி இருந்தது. இந்த சூழ்நிலையில மானுக்கு என்ன பண்றதுனே தெரியல. தன்னோட மான்குட்டிய எப்படி காப்பாத்த போறோம்னு தெரியல. கடைசியா நம்மளால எதுவுமே முடியாதுன்றத உணர்ந்து அந்த மான் கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிச்சு. எங்களை எப்படின்னா காப்பாத்திட்டு கடவுளேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டே அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ஒரு இடி இடிச்சது. அந்த மின்னல்ல வேடனோட குறி தப்பி அந்த சிங்கத்து மேல பாஞ்சு அந்த சிங்கமும் இறந்து போயிடுச்சு. மழையில அந்த காட்டு தீயெல்லாம் அணைஞ்சிடுச்சு. தண்ணி குடிச்சிட்டு தலையை தூக்குன அந்த மானுக்கு ஒரே வியப்பு. தன்னை சுத்தி எல்லாமே சாதகமான சூழ்நிலையா மாறிடுச்சு. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.